Hi everyone. Welcome to Daily Current Affairs section. ஓகேவா ஸோ இப்போ வந்து ஜான்வரி 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ அவங்களுடைய செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றது எந்த பிளேஸில் நடந்தது அப்படின்னா பஞ்சாப்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டியை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த கமிட்டியோடைய ஹெட் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NV ரமணா அப்படின்ற பர்சன் ஓகேவா. ஸோ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுக்கான தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டியை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் செட் பண்ண கமிட்டியோடைய ஹெட்டா எந்த பர்சன் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா NV ரமணா அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க. அண்ட் சேம் ரீசனுக்காக ஓகேவா. ஸோ அதே செக்யூரிட்டி லேப்ஸ்க்காக நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா ஓகேவா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு கமிட்டியை செட்டப் பண்ணியிருக்காங்க ஓகே. அதோடைய ஹெட்டா யார் இருக்கா ஆக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுதீர் குமார் சக்சேனா அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க ஓகேவா. ஸோ ஹோம் மினிஸ்டர் செட் பண்ண அந்த கமிட்டியோடைய ஹெட்டா வந்து யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா சுதீர் குமார் சக்சேனா அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா ஓகேவா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய அந்த இஷ்யூஸ் வந்து எதனால நடந்தது அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்றதுக்காக அவங்களுடைய இண்டிபெண்டன்ட் கமிட்டியா வந்து ஒரு கமிட்டியை செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹெட்டா NV ரமணா. அண்ட் ஹோம் மினிஸ்டர் செட் பண்ண கமிட்டியோடைய ஹெட்டா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா சுதீர் குமார் சக்சேனா அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க ஓகேவா. அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி பாடி கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா. அண்ட் இவங்களுக்கான ஒரு மேனுவல் புக் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ புக் அப்படின்றது ஓகேவா. ஸோ இந்த ப்ளூ புக்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டெயின் பண்ண புக் தான் ப்ளூ புக் அப்படின்றது. அண்ட் அதை யார் ஃபாலோ பண்ணுவா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பாடி கார்ட்ஸா இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ 2 கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்னொன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து 2 கமிட்டியை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஓகேவா. ஸோ இந்த நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே இருக்கு இல்லையா இது எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்லேவரியா இருக்கலாம். ஸ்லேவரி அப்படிங்கிறது என்ன அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறவங்களா இருக்கலாம். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து மைக்ரண்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி லேபர் வேலை வாங்குறதா இருக்கட்டும் அவங்க பாக்குற வேலைக்கு ஏத்த சம்பளம் கொடுக்காம இருக்கிறது ஓகேவா. அண்ட் வயலன்ஸ் பிசிக்கல் வயலன்ஸா இருக்கட்டும் இல்ல செக்ஷுவல் வயலன்ஸா இருக்கட்டும் ஓகேவா. அண்ட் ஃபோர்ஸ் பண்ணி ப்ராஸ்டிடியூஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்றது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் கீழே இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு கீழே தான் வந்து வரும் ஓகேவா. அதை பத்தின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் 2010ல ஓகேவா. ஸோ 2010ல US பிரசிடென்டா இருந்த ஒபாமா இருக்காங்க இல்லையா ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்டையர் ஜான்வரி மந்த் ஓகேவா. ஸோ என்டையர் ஜான்வரி மந்தையே என்னன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் மந்தா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த இயர் 2022ல நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டேவா வந்து நம்ம எந்த டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜான்வரி 11th தான் வந்து செலிப்ரேட் பண்றோம் ஓகேவா. ஸோ எவ்ரி இயர் இந்த ஜான்வரி மந்த்ல எந்த டேல வேணா வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 2022ல நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டேவை வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா Jan 11th. எதுக்காக அப்படின்னா வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பீப்புள்ஸுக்குமே வந்து ஒரு சேஃபர் அண்ட் செக்யூர் பிளேஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த டே உடைய மெயின் எய்மே ஓகே. அண்ட் ஜான்வரி 9th அப்படின்றது வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரு கோபிந்த் சிங் இருக்கார் இல்லையா ஓகேவா. ஸோ அவருடைய 335th பர்த் ஆனிவர்சரியாவும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் Jan 10th அப்படின்றத வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு ஹிந்தி டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. அண்ட் இந்த குரு கோபிந்த் சிங் ரிலேட்டடா இன்னொரு நியூஸும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பிரைம் மினிஸ்டர் மோடி ஹாஸ் அனௌன்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டே அஸ் அ வீர் பால் திவாஸ் ஓகேவா. ஸோ எந்த டேவை வீர் பால் திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட்
பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்குடைய 10th குரு இருக்கார் இல்லையா, அவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரு கோபிந்த் சிங்கா. ஓகேவா, குரு கோபிந்த் சிங். அண்ட் இவங்க வந்து எந்த செஞ்சுரியில வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 17th செஞ்சுரியில வந்து வாழ்ந்த பர்சன்ஸ். ஓகேவா, அண்ட் இவருக்கு வந்து 4 பசங்க வந்து இருந்தாங்க. ஓகே, அண்ட் அந்த 4 பசங்களையுமே வந்து வார்ல வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ 2 பேர் வந்து அப்போ நடந்த வார்ல இறந்துட்டாங்க. அண்ட் இன்னும் 2 பேரை என்ன பண்ணாங்க, 6 and 9 years ஓல்ட் கிட்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரோட அவங்கள வந்து வால் மாதிரி பில்ட் பண்ணி அந்த 2 பர்சன்ஸுமே வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த ரீசன்ஸ்னால, ஸோ வார்னால இந்த 4 பசங்க குரு கோபிந்த் சிங்குடைய 4 பசங்களுமே வந்து இறந்துட்டாங்க. ஸோ எந்த டேல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 26ல. ஓகேவா, அண்ட் அதனாலதான் வந்து டிசம்பர் 26 அப்படின்றத நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீர் பால் திவாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வீர் பால் திவாஸ் அப்படின்றத என்ன டேவா செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 26 அப்படின்றத தான் வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. குரு கோபிந்த் சிங்குடைய 4 பசங்களுமே. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 பசங்க வந்து அப்ப நடந்த வார்ல வந்து இறந்துட்டாங்க. அண்ட் லாஸ்ட் 2 சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்கள வந்து உயிரோட அந்த வால் மாதிரி கட்டி அதனால வந்து அந்த 2 பர்சன்ஸும் இறந்துட்டாங்க. ஓகே, அண்ட் அவங்க 2 பேருக்கும் அந்த இன்சிடென்ட் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 26 தான் நடந்தது. அதனாலதான் டிசம்பர் 26 அப்படின்றத என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா வீர் பால் திவாஸா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குரு கோபிந்த் சிங்குடைய பர்த் ஆனிவர்சரி எப்போ அப்படின்னா Jan 9th. ஓகேவா, ஸோ இதை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் பர்வ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் பீகார்ல பாட்னா சாஹிப் அப்படின்ற பிளேஸ்ல 48 years லாங்கா இந்த பிரகாஷ் உற்சவ் அப்படின்றதையுமே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has been appointed as a new chief economist of IMF? IMF அப்படின்றது என்ன, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டா. அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, வாஷிங்டன் டிசில இருக்கு. அண்ட் கிறிஸ்டலினா ஜார்ஜியாவா அப்படின்ற பர்சன் வந்து ஹெட் பர்சனா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் ரீசெண்டா IMF பத்தின நியூஸ் வந்து பாத்துக்கிட்டே இருக்கும். இந்த சீஃப் எக்கனாமிஸ்ட் அப்படின்ற பொசிஷன்ல யார் இருந்தா அப்படின்னா இந்தியா சேர்ந்த கீதா கோபிநாத் அப்படின்ற பர்சன் தான் இருந்தாங்க. ஓகேவா, ஸோ ரீசெண்டா வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்றதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்கள வந்து IMF உடைய டெபுட்டி ஜெனரலாவுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகேவா, ஸோ IMF உடைய ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி ஜெனரல் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா கீதா கோபிநாத் அப்படின்ற பர்சன். ஸோ அவங்களுடைய அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் எக்கனாமிஸ்ட் அப்படின்ற பொசிஷன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ காலியா இருக்கா. ஓகேவா, ஸோ அந்த போஸ்ட்ல யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பியரி ஆலிவர் கௌரின் சாஸ் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பியரி ஆலிவர் கௌரின் சாஸ் அப்படின்ற பர்சனை ரீசெண்டா IMF வந்து அவங்களுடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃபீஸரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் இவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பிரெக்லேல இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில வந்து டைரக்டராகவுமே வந்து இந்த பர்சன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அண்ட் IMF உடைய ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசில இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அண்ட் IMFல வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா SDR அப்படின்றது. இது அவங்களுடைய மணி அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஸோ SDR அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இது வந்து IMF வந்து அவங்களுக்கான உருவாக்கிக்கிட்ட ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ SDR அப்படின்றது இந்த டேர்ம் வந்து யாருக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா IMF-க்கு ரிலேட்டட் ஆனது. அண்ட் அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ சீஃப் எக்கனாமிஸ்டா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பியரி ஆலிவர் கௌரின் சாஸ் அப்படின்ற பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் ஓகேவா டெபுட்டி டைரக்டர் ஜெனரலா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீதா கோபிநாத் அப்படின்ற பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் IMFல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹையஸ்ட் 2 பொசிஷன், அதாவது IMFல இருக்கிற டாப் 2 பொசிஷனையுமே வந்து உமன்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமும் கூட. நெக்ஸ்ட், who among the following is named as a new prime minister of Kazakhstan? ஓகேவா, ஸோ கசகஸ்தானுடைய நியூ பிரைம் மினிஸ்டரா
யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டா கசகஸ்தான்ல வந்து ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, சடனா வந்து அங்க வந்து எனர்ஜி பிரைசஸ் ஓகேவா, இந்த பெட்ரோலியம் அண்ட் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா, ஸோ அதுக்கான பிரைசஸ் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆனதுனால வந்து அந்த சிட்டிசன்ஸ், அந்த கண்ட்ரியோடைய சிட்டிசன்ஸ் வந்து ப்ரொடெஸ்டிங்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து நிறைய பேர் இறக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக யார் யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களோ ஓகேவா, ஸோ மொத்தமா எல்லாரையுமே வந்து அவங்க கசகஸ்தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா அரெஸ்ட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்ல அந்த கண்ட்ரியோடைய பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, கசகஸ்தானுடைய பிரசிடென்ட் ஓகேவா, அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஷம் ஜோமட் டொகாயேவ் அப்படின்ற பர்சன் ஓகேவா. ஸோ இவர் யாரு அப்படின்னா கசகஸ்தானுடைய பிரசிடென்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் தான் புதுசா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ கசகஸ்தானுடைய நியூ பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலிகான் ஜமாயிலோவ் அப்படின்ற பர்சன் ஓகேவா. ஸோ இவர் தான் வந்து கசகஸ்தானுடைய நியூ பிரைம் மினிஸ்டர். யார் இவர் அப்பாயிண்ட் பண்ணா அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கசகஸ்தானுடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூர் சுல்தான் அப்படின்றது வந்து அதோடைய கேபிட்டலா இருக்கு. அண்ட் அதோடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்ஜி அப்படின்றது வந்து அதோடைய கரன்சியா இருக்கு ஓகேவா. அண்ட் கசகஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எதுல மெம்பர் ஆயிருக்காங்க அப்படின்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கா ஓகேவா. ஸோ இதுல வந்து மெம்பரா எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா கசகஸ்தான் இருக்காங்க. அண்ட் இந்தியாவுமே வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல மெம்பரா வந்து இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இதுல 9th கண்ட்ரியா வந்து எந்த கண்ட்ரியா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரான் அப்படின்ற கண்ட்ரியை தான் வந்து ரீசெண்டா வந்து இதுல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஜிங்ல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது இருக்கு ஓகேவா. அண்ட் பீஜிங்லயே வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸுமே வந்து எதுல இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னா பீஜிங்ல இருக்கு. அண்ட் ரீசெண்டா இந்த ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய வைஸ் பிரசிடென்ட் ஓகேவா. ஸோ அதுல மொத்தமா 5 வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. அதுல ஒரு பர்சனா வந்து ரீசெண்டா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உர்ஜித் பட்டேல் இருக்காரு இல்லையா ஓகேவா. ஸோ ஆர்பிஐ உடைய 24th கவர்னரா இருந்த உர்ஜித் பட்டேல் அப்படின்ற பர்சனை ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய வைஸ் பிரசிடென்டா வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல மொத்தமா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா டோட்டலா 9 கண்ட்ரிஸ் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as a director in the Ministry of Tourism ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இருக்கு இல்லையா, அதோடைய டைரக்டரா வந்து ரீசெண்டா எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரசாந்த் ரஞ்சன் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அண்ட் இவர் வந்து இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸரா வந்து இருக்கிற பர்சன் ஓகே. இந்தியன் ரெவென்யூ ஆஃபீஸர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஆர்எஸ் இது எல்லாமே வந்து அந்த யூபிஎஸ்சி சிவில் எக்ஸாம்ஸ்க்கு கீழே வர்ற செக்டார்ஸ் தான் ஓகேவா. ஸோ அதுல ஒர்க் பண்ண ஒரு பர்சன் பிரசாந்த் ரஞ்சன் அப்படின்றவரை எதுக்கு டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமுக்கு வந்து டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமா வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி கிஷான் ரெட்டி அப்படின்ற பர்சன் தானே வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமா வந்து இருக்காங்க ஓகேவா. அண்ட் ரீசெண்டா இந்த டூரிசம் ரிலேட்டடாவே வந்து இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகேவா. ஸோ ஐடிடிசி இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு சேர்பர்சனா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சம்பித் பத்ரா அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் உடைய டைரக்டரா பிரசாந்த் ரஞ்சன் அப்படின்ற பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அதுக்கு டைரக்டரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்பத் பத்ரா அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீசெண்டா வந்து பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட்டும் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா இதுவுமே வந்து ரீசெண்டா தான் வந்து நடந்தது ஓகே. அண்ட் ரகுவேந்திர தன்வார் அப்படின்ற பர்சன் இருக்காரு இல்லையா, ஸோ இவரை வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக் ரிசர்ச் சென்டர் ஓகேவா. ஸோ ஐசிஹெச்ஆர் அப்படிங்கிறது என்ன, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக் ரிசர்ச் சென்டர். ஸோ இதோடைய சேர்பர்சனா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரகுவேந்திர தன்வார் அப்படின்ற பர்சனை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அண்ட் இவருடைய பீரியட் எத்தனை இயர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் த பீரியட் ஆஃப் 3 இயர்ஸுக்கு
இந்த பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசாந்த் ரஞ்சன் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து எத்தனை இயர்ஸ்க்கு இவரை ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப் டு 5 years வரைக்கும். ஓகேவா, மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் டைரக்டருக்கான பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 yearsக்கு பிரசாந்த் ரஞ்சன் அப்படின்ற பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரகுவேந்திர தன்வார் அப்படின்ற பர்சனை வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா, ஓகே, ஸோ அதோடைய டைரக்டரா வந்து எத்தனை இயர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார் தி பீரியட் ஆஃப் 3 yearsக்கு வந்து அந்த பர்சனையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோட்டில் வாரியம் அஜித் அப்படின்ற பர்சன் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ இவருக்குமே வந்து ரீசெண்டா ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெபுட்டி செக்ரட்டரி ஆஃப், ஓகேவா, ஸோ டெபுட்டி செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேவா, நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் யாரா இருக்கா, ராஜ்நாத் சிங் அப்படின்ற பர்சன் இருக்காங்க இல்லையா, அவருடைய செக்ரட்டரியா, ஓகேவா, ஸோ அவருடைய செக்ரட்டரியா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா அஜித் குமார் அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யாரு, ராஜ்நாத் சிங், அவருடைய செக்ரட்டரி யாரு, அஜித் குமார் அப்படின்ற பர்சன். ஓகே, ஸோ மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸுக்கு டெபுட்டி செக்ரட்டரியா புதுசா ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோட்டில் வாரியம் அஜித் அப்படின்ற பர்சன் ஃபார் தி பீரியட் ஆஃப் 4 yearsக்கு வந்து இந்த பர்சனை இந்த பொசிஷனுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரீசெண்டா நடந்த சில அப்பாயின்மெண்ட்ஸ் இது. நெக்ஸ்ட் ஒன், who has been named as a chief executive officer of Adani Power. ஓகேவா, ஸோ அதானி பவர் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதானி குரூப்ஸ் யார் லீட் பண்ணிட்டு இருக்கா, கௌதம் அதானி அப்படின்ற பர்சன் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு பார்ட் தான் வந்து எது அப்படின்னா அதானி குரூப்புடைய ஒரு பார்ட்டை ஆக்ட் பண்றது தான் இந்த அதானி பவர் அப்படிங்கிறது. ஓகேவா, அதோடைய சிஇஓவா புதுசா ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷேர்சிங் பி காலியா அப்படின்ற பர்சன். ஓகேவா, சோ ஷேர்சிங் பி காலியா அப்படின்ற பர்சனை ரீசெண்டா எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதானி பவர் இருக்கு இல்லையா, அதானி பவர் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அதோடைய சிஇஓவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து 32 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து இவர் குஜராத் பவர் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ நிறைய பவர் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கு இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் பவர் கார்பரேஷன்ல வந்து இந்த பர்சன் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஓகேவா, அவரை தான் அதானி பவருடைய சிஇஓவா வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், deposits in bank accounts open under Jantan Yojana have recently crossed. ஸோ ஜன்தன் யோஜனாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஓகே, ஸோ பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 15th 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் அதாவது 2021 ஆகஸ்ட்ல வந்து இது 7 years வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். அண்ட் இப்போ வரைக்கும் ஓகேவா, ஸோ இந்த 7 years கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா டோட்டலா வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த பிரதான மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா above 44 crore மேல அக்கௌண்ட்ஸ் வந்து இதுக்கு கீழே ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்றத வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருளாதார சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய எக்கனாமி வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா ஓகேவா, ஸோ நம்மளுடைய கண்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னா என்ன, நம்மளுடைய எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா, ஓகேவா, ஸோ நம்மளுடைய எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ட்ரேடிங்ஸ் கூட வந்து நம்மளுடைய எக்கனாமில ஆட் ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ ரூரல் ஏரியாஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, அங்க வந்து சின்ன சின்ன ட்ரேடிங்ஸ் அப்படின்றத வந்து நடத்துவாங்க. அண்ட் அந்த ட்ரேடிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க கேஷ் மூலியமாவே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய எக்கனாமில ஆட் ஆகாது. ஓகேவா, ஸோ எப்போ ஒரு ட்ரேட் வந்து பேங்க் அக்கவுண்ட் மூலியமா வந்து நடக்குது ஓகேவா, ஸோ அப்பதானே அதுக்கான அந்த ட்ரேடிங்கான ரெக்கார்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, ஸோ எப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட் மூலியமா நடக்குதோ அப்பதான் வந்து அது எக்கனாமில ஆட் ஆகும். ஸோ நம்மளுடைய கண்ட்ரியோடைய எக்கனாமியுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெவலப் ஆகும். ஸோ இப்போ ரூரல் ஏரியாஸ்லயுமே வந்து நம்ம
அங்க இருக்கிறவங்களுக்குமே வந்து பேங்க் அக்கவுண்ட் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ரீசனுக்காக தான் இந்த பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மெயினா இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் தேவையில்லை. ஓகே, ஸோ உங்ககிட்ட ஐடென்டி ப்ரூஃப் அண்ட் ஆதார் நம்பர் இருந்தாலே போதும் இந்த ஜீரோ பேலன்ஸ்ல வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். அதனாலதான் இது இந்தியால இருக்கிற எல்லா பர்சன்ஸுக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து இது. ஓகேவா? சோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிஎஸ்பிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே ஜன்தன் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இந்த ஜன்தன் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இந்த லாக்டவுன்ல இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா, ஓகேவா, டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, என்னது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், நிறைய பெனிஃபிஷியல் அமௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இந்த லாக்டவுன்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பினான்சியல் அசிஸ்டண்டா வந்து சம் அமௌண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் அது எல்லாமே வந்து அவங்க எது மூலியமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா தான் பண்ணாங்க. அண்ட் நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணது மூலியமா கவர்மெண்ட்டுக்குமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ரீசெண்டா இந்த 44 கோடி மக்களுக்கு மேல வந்து இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஓகேவா? சோ இதுல டெபாசிட் ஆன அமௌண்ட் டிசம்பர் 2021 பிரகாரம் பார்க்கும்போது அது எவ்வளவு கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.5 lakh crore வந்து கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல இப்ப வரைக்கும் இந்த அபவ் 7 இயர்ஸ்ல வந்து டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்களா, அது வந்து எந்த அமௌண்ட் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1.5 lakh crore வந்து கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயினா இது எதுக்காக அப்படின்னா இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், RBI has extended the validity of direction for Sri Guru Raghavendra Sahara Bank till May 10, 2022. The bank is situated in which of the following banks? ஸ்ரீ குரு ராகவேந்திரா சஹாரா பேங்க் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகேவா? சோ 2020ல Jan 10, 2020ல ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ அதுக்கு கீழே செக்ஷன் 35A அண்ட் செக்ஷன் 56. ஓகேவா? சோ இதுக்கு கீழே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேவா? என்னது டெபாசிட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது. சோ இந்த ரெண்டு ஆக்டும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டெபாசிட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது. அண்ட் என்ன அப்படின்னா ஒரு பேங்க் வந்து இல்ல லாஸ் ஆகுற சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கு, அது ப்ராப்பரா ரன் ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பிசிஐ ஆக்டுக்கு கீழே வந்து கொண்டு வருவாங்க. பட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றது வந்து கோஆபரேட்டிவ் ஆக்ட்ஸ் அப்படின்றது தனியா இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அதனால ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருக்கு இல்லையா, சோ அதுக்கு கீழே டைரக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து இருக்கு. ஓகே, சோ அதை ஃபாலோ பண்ணி இந்த பேங்க் வந்து அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. சோ மொத்தமாவே Jan 10, 2020ல இருந்து இப்போ வரைக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா? ஓகேவா? சோ அவங்க தான் வந்து அந்த பேங்க்குக்கான டைரக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேங்க்குக்கான ஃபுல் டைரக்ஷன், அதாவது எப்படி ரன் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? சோ ஈவன் வந்து யாருக்காவது லோன் கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க பீரியரா வந்து ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஈவன் டெபாசிட் அக்செப்ட் பண்றதா இருந்தா கூட. ஓகேவா? சோ டெபாசிட் அக்செப்ட் பண்றதா இருந்தா கூட யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா முன்னாடியே வந்து ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சோ இந்த பேங்க், இந்த ராகவேந்திரா கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு இல்லையா, இவங்க எந்த ஆக்ஷன் பண்ணாலும், என்ன ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணா கூட அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் வந்து பண்ணணும். சோ Jan 10ல வந்து இவங்க இதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுல இருந்து இதுக்கான பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஓகேவா? சோ லாஸ்டா வந்து இந்த Jan 2020
Jan 10 2022 ஓட வந்து அவங்களுடைய பீரியட் வந்து முடியறதா இருந்தது. இப்போ அகைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து அவங்களுடைய பீரியடை வந்து மே 10 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மே 10 2022 வரைக்கும் அகைன் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடைய பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் இருக்கிற அந்த 5 மந்த்ஸுக்கு ஆர்பிஐ தான் வந்து இந்த பேங்க்குக்கு டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ப்ராப்பரா ரன் ஆகணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து இதை பண்றாங்க. அண்ட் இந்த பேங்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல தான் வந்து இந்த பேங்க் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Which bank has partnered with Mikansu Pay for smoother biometric based net banking payments? ஸோ ரீசெண்டாக ஒரு பேங்க் வந்து இந்த மிகான்சு பே கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டைப் பண்ணியிருக்காங்களா? பயோமெட்ரிக் பேஸ்டு நெட் பேங்கிங் பேமெண்ட்ஸ்க்காக. பயோமெட்ரிக் அப்படின்றதுல வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று வருமா? ஓகேவா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ்டு ஒன்று, இன்னொன்று நம்மளுடைய ஃபேஸ் பேஸ்டு ஒன்று. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தானே பயோமெட்ரிக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நெட் பேங்கிங்கான பேமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்ஸ்க்காக நமக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு இல்லை ஓடிபி எதுவுமே தேவை கிடையாது. எதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூர் மேனர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ சைபர் ஃப்ராட்ஸ் எல்லாமே வந்து அது மாதிரி தானே நடக்குது. ஓகேவா? ஸோ அதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பயோமெட்ரிக் பேஸ்டு அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பயோமெட்ரிக் பேஸ்டு ஒன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்றதுக்கு, நெட் பேங்கிங் மூலியமா ஓப்பன் பண்றதுக்கு ஒன்று நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதை ரெண்டும் பேஸ் பண்ணி மட்டும்தானே வந்து நெட் பேங்கிங்குள்ளேயே போக முடியும். ஸோ சைபர் ஃப்ராட்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான புது புது இனோவேஷன்ஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஆக்சிஸ் பேங்க் வந்து இந்த பயோமெட்ரிக்காக வந்து யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிகான்சு பே கூட வந்து ரீசெண்டா டைப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெட் பேங்கிங்ல பயோமெட்ரிக் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் இது மூலியமா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா, டிரான்சாக்ஷன் டைம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 50 to 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. பட் இவங்களுடைய டைப் பண்றது மூலியமா ஆக்சிஸ் பேங்க் வந்து மிகான்சு பே இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டிஜிட்டல் கம்பெனி கூட டைப் பண்றது மூலியமா அந்த டிரான்சாக்ஷன் டைம் இருக்கு இல்லையா அது வந்து 2 to 3 செகண்ட்ஸ் வரைக்கும் 3 செகண்ட்ஸ்லயே அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுமே இதுல இன்க்ளூட் ஆகுது. நார்மலாவே ஒரு டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆகுறதுக்கு 50 to 60 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஓகேவா? ஸோ 1 மினிட்குள்ள தான் டைம் எடுத்துக்கும். பட் அதையும் கம்மி பண்ணி வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு டிரான்சாக்ஷனை வந்து சக்சஸ் ஆகிற அளவுக்கான அந்த டிஜிட்டல் இனோவேஷன் அப்படின்றதையுமே வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். Government of India has recently decided to allow DAS foreign direct investment in life insurance corporation. ஓகேவா? ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? எஃப்டிஐ உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸ் அவங்களுடைய பேஸையே வந்து இந்தியாவில் செட் பண்றது, அதாவது அவங்களுடைய பிரான்ச்சை இந்தியாவில் ஓப்பன் பண்ணா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி இல்லாம ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்தியாவில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கம்பெனிஸ்ல வந்து அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பார்ட்னர் ஆவாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அதையும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுடைய கம்பெனிக்கான பிரான்ச்சை இந்தியாவில் செட் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கம்பெனியில் அவங்க கொஞ்சம் ஷேர்ஸை வாங்கி பார்ட்னராக சேர்ந்தாங்க அப்படின்னா அதுவும் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஓகேவா? அண்ட் ரீசெண்டாக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் செக்டர்ல, அதாவது இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதுல வந்து ஃபாரினர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப்டிஐ இன் இன்சூரன்ஸ் செக்டருக்கு வந்து 74% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல, ஓகேவா? ஸோ 74% வரைக்கும் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபாரின் பர்சன்ஸ் வந்து அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இது வந்து எல்ஐசிக்கு வந்து
அப்ளிகபிளான்னு கேட்டா எல்ஐசிக்கு வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா எல்ஐசி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து அவங்களுக்கு ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ நபாடா எடுத்துக்கலாம், இல்ல சிட்பி, சிபி, இர்டாய். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடிக்கு கீழே தான் வரும். அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கான ஒரு ஓன் ரூல்ஸை தான் வந்து செட் பண்ணி அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் எல்ஐசிக்குமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி ஆக்ட் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில 74% ஆஃப் எஃப்டிஐ அப்படின்றது எதுக்கு அப்ளிகபிள் ஆகாது, எல்ஐசிக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. பட் ரீசெண்டா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்ஐசிக்குமே வந்து இந்த எஃப்டிஐ லிமிட் அப்படின்றத வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா? அண்ட் அந்த லிமிட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் ரீசென்ட்லி டிசைட் டு அலோவ் டேஷ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப் டு 20% வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எதுல இருக்கலாமா, எல்ஐசியில வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இதை கவர்மெண்ட் டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல அகைன் புதுசா இதை கொண்டு வரணும் அப்படின்னா அது கவர்மெண்ட் மூலியமா மட்டும்தான் வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து ரீசெண்டா கவர்மெண்ட்டுமே வந்து அதுக்கான பெர்மிஷனை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, எல்ஐசி ஏன் இந்த இதுக்குள்ள நார்மல் இதுக்குள்ள வராது அப்படின்னா மெயின் ஒரே ஒரு ரீசன் என்னது அப்படின்னா அது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடியா வந்து இந்தியால ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ஒன், which bank in association with NPCI has launched RuPay Select contactless debit card for its premium customer segment? Premium customer segment அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், HNI அப்படிங்கிறது என்ன, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். யாரை வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரிச்சா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஒருத்தவங்க வந்து ரிச்சா இருக்காங்க அதே அளவுக்கு அவங்க கிட்ட வந்து லோன்ஸும் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ரிச்சாவும் இருக்கணும், அதே சமயத்துல அவங்களுக்கான அந்த லோன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஓகேவா? அது வந்து ரொம்ப கம்மியா யாருக்கு இருக்கோ அவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரிச்சாவும் இருந்துட்டு அதே அளவுக்கு அவங்களுக்கு கடனும் இருக்கு அப்படின்னா அந்த பர்சன்ஸ் வந்து அந்த லிஸ்டுக்கு கீழே வரமாட்டாங்க. ரீசெண்டா ஒரு பேங்க் வந்து அவங்களுடைய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரூபே செலக்ட் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் ரூபே கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா என்பிசிஐ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரீசெண்டா அந்த பேங்க்கும் என்பிசிஐயும் சேர்ந்து தான் வந்து இந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூகோ பேங்க் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் வித்ட்ராவல் இருக்கா? ஓகேவா? ஸோ ஏடிஎம் வித்ட்ராவல் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50,000 வரைக்கும் வந்து அவங்க ஏடிஎம்ல வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இ-காமர்ஸ் ஷாப்பிங் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஆன்லைன் பர்ச்சேசிங்கா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா பிஓஎஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஷாப்பிங் போகும்போது பிஓஎஸ் மிஷின் ஷாப் பண்ணுவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ பிஓஎஸ் மிஷின்லையும் அண்ட் இ-காமர்ஸ் சைட்லையும் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப் டு 2 lakhs வரைக்கும். ஓகேவா? ஸோ 2 லட்சம் வரைக்கும் வந்து அவங்க ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல இன்சூரன்ஸ் கவர் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா rupees 10 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து இதுல ஆட் ஆகுது. அண்ட் ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட் லாங் அப்படின்றது ஒரு பிளேஸ் வந்து செப்பரேட்டா இருக்கும், வெயிட்டிங் ரூம் மாதிரி. அதாவது ரிச் பர்சன்ஸுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஹால்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 ஃப்ரீ பாஸுமே வந்து இந்த கார்டுக்கு கீழே வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா என்பிசிஐ வந்து இந்த ரூபே செலக்ட் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டுக்காக எந்த பேங்கோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூகோ பேங்கோட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்குடைய 79th இனாகுரேஷன் டேல வந்து இதை
அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த பேங்க் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1943ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கட்டால வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா யூகோ பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓ வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, யார் இப்போ யூகோ பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோமசங்கர பிரசாத் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா அத்துல் குமார் கோயல் அப்படின்ற பர்சன் தான் வந்து யூகோ பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா இருந்தாங்க. அவரை இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா வந்து ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ யாரு? அத்துல் குமார் கோயல். அப்ப யூகோ பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா யார் இருக்கா அப்படின்னா சோமசங்கர பிரசாத் அப்படின்ற பர்சன் தான் வந்து ஆக்ட் பண்றாங்க. அண்ட் ஃபெடரல் பேங்க் இருக்காங்க இல்லையா ரீசெண்டா, ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரல் இன்ஸ்டா லோன் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரல் இன்ஸ்டா loans.com அப்படின்ற இந்த சைட் மூலியமா வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள, ஓகேவா? ஸோ வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ரீசெண்டா எம்எஸ்எம்இ இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இ பர்சன்ஸுக்கு இன்ஸ்டன்ட் லோனை வந்து எந்த பேங்க் அப்ரூவ் பண்றாங்க, எந்த பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சைட் மூலியமா ஃபெடரல் இன்ஸ்டா loan.com இருக்கு இல்லையா, இந்த ஆன்லைன் சைட் மூலியமா வந்து அந்த லோன்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் எந்த அளவுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப் டு ₹50 lakh வரைக்குமான லோன் அமௌண்ட் வந்து இதுல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் வித்தின் 30 மினிட்ஸ்ல 50 lakhs லோனை வந்து எந்த பேசிஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டலா தான் வந்து இது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லோனை வந்து நீங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக பிரான்ச்சுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. டிஜிட்டல் வேலை தான் வந்து இந்த லோனை ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த லோனை வந்து வாங்குறதுக்கு அந்த 30 மினிட்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து அவங்க என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ ஐஆர்டி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட எம்எஸ்எம்இ பாரோவர்ஸ்க்கு தானே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ அவங்களுடைய கிரெடிட் ஒர்த் என்ன இருக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி தான், இந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த லோனை வந்து வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து ஒவ்வொரு எம்எஸ்எம்இக்குமே வந்து ஃபெடரல் பேங்க் அப்படின்றவங்க வந்து அப்ரூவ் பண்றாங்க. Next one. Who has been named as the first brand ambassador of a online insurance platform Renew Buy? ஓகேவா? ஸோ இந்த Renew Buy அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்டா ஒரு ஆன்லைன் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ Renew அப்படின்றது என்ன, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆன்லைன் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்ம். அதோடைய பிராண்ட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டர் ராஜ்குமார் ராவ் அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் யூரோனிக்ஸ் அப்படின்ற பிராண்டுக்கு வந்து ரீசெண்டா ஹிருத்திக் ரோஷன் அப்படின்ற பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோட்டஸ் ஹெர்பல் அப்படின்ற ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு வந்து மலைக்கா அரோரா அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் உத்தரகாண்டோடைய ஸ்டேட் அம்பாசிடரா எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரிஷாப் பண்ட் அப்படின்ற பர்சனா. அண்ட் அருணாச்சல் பிரதேஷுடைய ஸ்டேட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சய் தத் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோன் பிராண்ட் ரியல்மிக்கு வந்து யாரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஎல் ராகுல் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம கிரானா கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ கிரானா கேபிட்டலுக்கு வந்து யாரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அப்படின்ற பர்சனை வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தீபிகா படுகோன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எந்த பிராண்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிடாஸ் அப்படின்ற பிராண்டுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவரை வந்து ரீசெண்டா எந்த பிராண்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் போல்ட் அப்படின்ற பிராண்டுக்கு வந்து ஓகேவா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பிராண்டுக்கு வந்து அந்த பர்சனை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா ஜுலன் கோஸ்வாமி அப்படின்றவங்கள வந்து எல்எல்சியோடைய, ஓகேவா? ஸோ எல்எல்சியோடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜுலன் கோஸ்வாமி அப்படின்ற பர்சனை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பயோபிக் சக்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்.
who has penned down Ratan Tata's authorized biography titled Ratan N. Tata, the authorized biography. ஓகேவா? ஸோ ரத்தன் டாட்டா இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ அவருடைய ஆட்டோபயோகிராஃபில அவருடைய பயோகிராஃபி வந்து ஆத்தரைஸ்டா வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் அது எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அது எழுதினது யாரு அப்படின்னா தாமஸ் மேத்யூ அப்படின்ற பர்சன் தான் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த இயர் நவம்பர் மந்த் வந்து இந்த புக் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த புக்கோடைய டைட்டில் என்ன? ரத்தன் என் டாட்டா தி ஆத்தரைஸ்டு பயோகிராஃபி அப்படின்றது. அண்ட் இதுல வந்து அவருடைய சைல்ட்ஹுட்ல இருந்த அவருடைய காலேஜ் இயர்ஸ் எப்படி இருந்தது, ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறமா அவர் கம்பெனில ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், அண்ட் டாட்டோ நானோ காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது, ஓகேவா, இது எல்லாமே வந்து ஸோ டாடா குரூப்ஸ்ல நடந்த சில விஷயங்கள் பத்தியுமே வந்து அவர் இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் மேத்யூ அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இந்தியால நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ இந்தியால இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜஸ்லயுமே வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் எப்போ இது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நவம்பர் 2022 தான் வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒன், Kevadia railway station in Gujarat has been renamed as, ஓகேவா, ஸோ இந்த கெவாடியா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றத வந்து எந்த நேம்ல ரீநேம் பண்ண போறாங்க அப்படின்னா ஏக்தா நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் பண்ண போறாங்க. ஓகேவா, அண்ட் இந்த ஸ்டேஷன்ல இருந்துதான் வந்து அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்றது எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு, நர்மதா ரிவர் உடைய பேங்க்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி யாருடைய ஸ்டாச்சு அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஸ்டாச்சு தான் வந்து அது. ஓகேவா, அண்ட் அது எந்த ஸ்டேஷன்ல இருந்து அதுக்கு போவாங்க அப்படின்னா இந்த கெவாடியா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் போவாங்க. அண்ட் அந்த ஸ்டேஷனுடைய நேமை தான் வந்து ரீசெண்டா ரீநேம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஏக்தா நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2018 குஜராத் சிஎம்ஆ இருந்தவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாச்சு இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அந்த ஸ்டாச்சு இருக்கிற ஏரியாவை வந்து அவங்க என்னவா டெவலப் பண்ண போறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏக்தா நகர் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ண போறதாவும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கிற அந்த ஏரியாவை ஏக்தா நகர் அப்படின்னு சொல்லியும் டெவலப் பண்ண போறாங்க. அண்ட் அங்க இருக்கிற இந்த கெவாடியா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றத ரீசெண்டா என்ன ரீநேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏக்தா நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் வீரரங்க லட்சுமி பாய் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, ரீசெண்டா தானே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குமே வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா, இது எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூபில இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இது என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஓகேவா, ஸோ ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு இருந்தத வீரரங்க லக்ஷ்மிபாய் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா உத்தரப்பிரதேஷ்ல வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் கெவாடியா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது என்னன்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஏக்தா நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் யூபில அங்க இருக்கிற சைனிக் ஸ்கூல், ஓகே, அங்க மொத்தமா 3 சைனிக் ஸ்கூல் இருக்கு. அதுல ஒரு சைனிக் ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னா மெயின்புரி அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா, அண்ட் இந்த சைனிக் ஸ்கூலையுமே ரீநேம் பண்ணிருக்காங்க. என்ன நேம்ல ரீநேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிபின் ராவத், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்கார் இல்லையா, ஓகேவா, ஸோ அவர் இறந்துட்டாரு. ஸோ அவருடைய நேம தான் வந்து மெயின்பூர்ல இருக்கிற சைனிக் ஸ்கூலுக்கு வந்து ரீசெண்டா ரீநேம் வந்து பண்ணியிருக்காங்க. Next one. Which state has stopped in India's Skills 2021 national competition? ஓகேவா, ஸோ இந்தியா ஸ்கில் 2021க்கான நேஷனல் காம்படிஷன் அப்படின்றது வந்து ரீசெண்டா கண்டக்ட் பண்ணாங்க. அதுல எந்த ஸ்டேட் வந்து அதிக மெடல்ஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா ஒடிசா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா, ஸோ டோட்டலா எத்தனை மெடல்ஸை வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா 51 மெடல்ஸை வந்து வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல வந்து மகாராஷ்டிரா இருக்கு, 30 மெடல்ஸை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல கேரளா வந்து 25 மெடல்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் இந்த இந்தியா ஸ்கில் காம்படிஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பிளேஸுக்குமே தனித்தனியாக நடந்தது. ஓகேவா, ஸோ சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ்லையும், வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ்ல, ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு பிளேஸ்ல, ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஓவராலா வந்து எந்த ஸ்டேட் வந்து இந்த இந்தியா ஸ்கில் காம்படிஷன்ல வந்து அதிக மெடல்ஸை வின் பண்ணியிருக்கா அப்படின்னா ஒடிசா ஸ்டேட் பர்சன்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் ஒடிசாவுடைய சிஎம்ஆ யார் இருக்கா அப்படின்னா நவீன் பட்நாயக் அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஆ இருக்காங்க. அண்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னா
கணேஷி லால் அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வின்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ இந்தியா ஸ்கில் 2021 நேஷனல் காம்படிஷன் வின்னர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இதுல இருக்கிற எல்லா வின்னர்ஸுமே வந்து எதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் இன்டர்நேஷனல் ஸ்கில் காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஓகேவா? ஸோ வேர்ல்ட் இன்டர்நேஷனல் ஸ்கில் காம்படிஷன் இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2022ல, அதாவது இந்த இயர் வந்து ஷாங்காய்ல வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட்ல நம்மளுடைய நேஷனல் லெவல்ல வின் பண்ண எல்லா வின்னர்ஸுமே வந்து இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், according to NCAP National Clean Air Program, okay? So NCAP அப்படின்றதுக்கான full form என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்றது. அந்த ரிப்போர்ட் படி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டி இஸ் தி மோஸ்ட் பல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகே? அண்ட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? ஸோ 2019ல எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2024க்குள்ள, ஓகேவா? ஸோ பை 2024க்குள்ள வந்து 20 to 30% 20 to 30% இந்த ஏர் குவாலிட்டி அப்படின்றதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய டார்கெட்டா இருந்தது. அண்ட் இவங்க வந்து டோட்டலா வந்து 132 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணாங்க, ஓகே? இந்தியால இருக்கிற 132 சிட்டிஸை செலக்ட் பண்ணி இந்த சிட்டிஸ்ல ஏர் குவாலிட்டியை வந்து அட்லீஸ்ட் 20 to 30% பை 2024க்குள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய எய்மே. பட் இந்தியால இருக்கிற எந்த சிட்டிஸ்லயுமே வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத வந்து காட்டல, ஒரு சில சிட்டிஸ் மட்டும் காட்டியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்றத எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க? இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அண்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேங்கிங் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? அண்ட் இதுக்காக இந்த நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்து ஒரு ட்ராக்கரையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஒரு நியூஸ் ஏஜென்சி கார்பன் காப்பி அப்படின்றவங்க வந்து அந்த ட்ராக்கர் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியும் அண்ட் அந்த கார்பன் காப்பி அப்படின்ற நியூஸ் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொலாபரேஷன்ல ஒரு ட்ராக்கரை வந்து கண்டுபிடிச்சு அந்த ட்ராக்கர் மூலியமா தான் வந்து இந்த ரிப்போர்ட்டையே வந்து NCAP வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுபடி இந்தியால வந்து எந்த சிட்டி வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியா இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற காசியாபாத் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல எந்த சிட்டி இருக்கு அப்படின்னா டெல்லி வந்து செகண்ட் பிளேஸ்லயும், அண்ட் தேர்ட் பிளேஸ்ல எந்த சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நொய்டா வந்து தேர்ட் பிளேஸ்லயும் இருக்கு, ஓகேவா? அண்ட் இந்த NCAP ரிப்போர்ட்ல வந்து நான் அட்டைன்டு சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? என்னது அப்படின்னா நான் அட்டைன்டு சிட்டிஸ். எப்போ ஒரு சிட்டியை வந்து நான் அட்டைன்டு சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா கண்டினியூஸா 5 இயர்ஸா வந்து இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றதுல வந்து ஒரு சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் காட்டல அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் அட்டைன்டு சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த நான் அட்டைன்டு சிட்டிஸ்ல இருந்து தான் அவங்க இந்த 132 சிட்டிஸை செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே கொண்டு வந்து அதுல வந்து ஏர் குவாலிட்டி அப்படின்றத வந்து அந்த சிட்டிஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பட் அப்படி இருந்தும் நிறைய சிட்டிஸ் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே காட்டல. இந்த 132 சிட்டிஸ்ல அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாரணாசி இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ வாரணாசி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த PM50 2.5ல 52% இம்ப்ரூவ்மெண்ட்டும், இந்த PM10ல வந்து 54% இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 32 சிட்டிஸ் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்தியாவில மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியா எது இருக்கு அப்படின்னா காசியாபாத் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. Next one, which state government has decided to raise a upper age limit for state government service from 32 to 38? ரீசெண்டா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதாவது 2021, 22 and 23, ஓகேவா? ஸோ இந்த இயர்ஸ்ல ரிலீஸ் ஆன ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது அவங்களுடைய அப்பர் லிமிட் ஏஜ். ஸோ
இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமமா இந்த ஏஜ் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து 32ல இருந்து எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 38க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா இதை பண்ணது யாரு அப்படின்னா ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினா 2021-2022ல ரிலீஸ் ஆகிற நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான நோட்டிபிகேஷன், அதுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்ல இருக்கிற உமன்ஸா இருக்கட்டும், ஓகேவா, உமன்ஸ், எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ், இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ இவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை வந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 38ல இருந்ததை 43 வரைக்கும் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நார்மலா இருக்கிற பர்சன்ஸுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத 38 ஆகும். எஸ்சி எஸ்டி பீப்புள், பிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள், உமன்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளவாகவும் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 43ஆவும் வந்து செட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஆல்ரெடி ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இந்த அளவுக்கு ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஏஜ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இதை வந்து பண்ணியிருக்காங்க. கோவாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவா சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எந்த ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அசாம் அண்ட் தெலுங்கானா இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இவங்க வந்து 44 இயர்ஸ் வரைக்கும், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் 44 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்கான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆந்திர பிரதேஷ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்து 42 இயர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸ் வந்து அந்த ஸ்டேட்கான ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க இல்லையா, ஆந்திர பிரதேஷ் சிஎம் யாரு, ஜெகன்மோகன் ரெட்டி, ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது ஆந்திரா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஓகேவா? ஸோ என்னது ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 60ல இருந்து 62 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணது எந்த ஸ்டேட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் எக்ஸாம்ஸுக்கான அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டியை வந்து 32ல இருந்து 38 வரைக்கும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following has become the IPL title sponsor from 2022? இதுக்கு முன்னாடி ஐபிஎலுக்கு வந்து டைட்டில் ஸ்பான்சரா யார் இருந்தா, விவோ இருந்தாங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் நடந்தது 2021ல நடந்தது நம்ம விவோ ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொன்னோம், ஓகேவா? ஸோ விவோ கம்பெனி எந்த கண்ட்ரி பேஸ்டு கம்பெனி, சைனா பேஸ்டு கம்பெனியா, ஓகே? ஸோ 2020லயே வந்து ப்ராப்ளம் அப்படின்றது வந்தது, ஓகேவா? ஸோ சைனா பேஸ்டு கம்பெனி வந்து இந்தியாவில் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து டைட்டில் ஸ்பான்சராக இருக்காங்க. ஏன்னா இந்தியா சைனாக்கு நடுவில் அந்த பார்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும்போது சைனீஸ் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கிற சைனீஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ 2022லயுமே அந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா அப்பயுமே வந்து அவங்க தான் வந்து டைட்டில் ஸ்பான்சராக இருந்தாங்க. பட் அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு 2020ல வந்து Dream11 அப்படின்றத வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டைட்டில் ஸ்பான்சராக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓகே? ஸோ அகைன் 2021ல என்ன ஆச்சு அப்படின்னா அகைன் விவோவே வந்து டைட்டில் ஸ்பான்சரா இருந்தாங்க. இப்போ அகைன் அதே மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவோ வந்து அவங்களுடைய அந்த டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பை வந்து யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடாக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இந்த டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து அவங்களாவே வெளியே வந்துட்டாங்க. இந்த 2022க்கான ஐபிஎல் உடைய டைட்டில் ஸ்பான்சரா வந்து யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடா குரூப்பை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் இந்த இயர் வந்து ரீசெண்டா ஐபிஎல்ல வந்து அகமதாபாத் அண்ட் லக்னோ அப்படின்ற 2 புது டீம் வந்து ஆட் ஆகுது. டோட்டலா ஐபிஎல் எத்தனை டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னா 2022ல டோட்டலா 10 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் பிரசிடென்ட் டேவிட் சசோலி ஹாஸ் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஹி வாஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி? யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவருடைய நேம் என்னது, டேவிட் சசோலி அப்படின்ற பர்சன். அவர் ரீசெண்டா இறந்துட்டாரு. ஸோ அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா ஹீ இஸ் ஃப்ரம் இட்டாலி. இட்டாலியோடைய கேபிட்டல் என்னது, ரோம். அண்ட் அவங்களுடைய கரன்சி வந்து யூரோவா
இருக்கு. ஓகேவா? அண்ட் டேவிட் சசோலி அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இவருடைய கரியரை நியூஸ் பேப்பர்ல ஒரு ஜேர்னலிஸ்டா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல ஜேர்னலிஸ்டா ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து டிவில ஜேர்னலிஸ்ட் ஆனாரு. ஓகேவா? ஸோ டிவி நியூஸ்க்கு ஜேர்னலிஸ்ட் ஆனாரு. அதுக்கப்புறமா வந்து அண்ட் ஃபேமஸ் ஆங்கர். ஓகேவா? ஸோ டிவிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஆங்கர் ஆகி அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகி ஃபைனலா அவர் எந்த பொசிஷன்ல இருந்தாரு அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்டோடைய பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்தாரு. ஸோ டியூ டு தி ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த பர்சன் இறந்துட்டாங்க. ஓகேவா? அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா ஹீ இஸ் ஃப்ரம் இட்டாலி. And in the session last question, noted dash literary figure Chandrasekhar Patil has passed away. ஓகேவா? ஸோ இந்த சந்திரசேகர் பேட்டில் அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ இவர் ஒரு பொயட், ஒரு ரைட்டர் அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் இவரை பத்தி. அண்ட் இவர் எழுதினதுலயே வந்து பண்டாயா சாகித்யா அப்படின்ற அந்த ஒரு புக் வந்து ரொம்பவே ஃபேமஸான புக். ஓகேவா? அண்ட் இவர் எந்த லாங்குவேஜை சேர்ந்த பொயட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனடா லாங்குவேஜை சேர்ந்த பொயட். ஓகேவா? ஸோ அந்த கனடா லாங்குவேஜுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த பர்சன்ஸ்ல இந்த பர்சனும் ஒருத்தர். அண்ட் இவர் வந்து கனடா யூனிவர்சிட்டியில வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த பர்சன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருந்தாலும் கன்னட லாங்குவேஜுக்காக இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாவே இருந்தது. அண்ட் இவரை வந்து என்னென்னும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாம்பா அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஹீ இஸ் ஃபேமஸ்லி நோன் ஃபார் ஹிஸ் நேம் சாம்பா அப்படின்றது. அண்ட் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. கன்னடா லாங்குவேஜ்க்காக சாகித்ய அகாடமி அவார்டுமே வந்து இந்த பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய அவார்ட்ஸையுமே வந்து இந்த பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே. அண்ட் சங்கரமணா அப்படின்ற ஒரு லிட்ரரி நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்ல லிட்ரரி ஜேர்னலிஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சங்கரமணா அப்படின்றது அதோடைய எடிட்டராகவும் வந்து யார் ஆக்ட் பண்ணா அப்படின்னா இந்த பர்சன் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ சந்திரசேகர் பாட்டில் அப்படின்ற பர்சன் எந்த லாங்குவேஜை சேர்ந்த பொயட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்னடா லாங்குவேஜை சேர்ந்த பொயட். ஓகே கைஸ், இதுதான் ஜான் 11th கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசிஎல் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.